குரு வாழ்க! வாழ்க வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! குரு வாழ்க! குருவே துணை! இந்த தத்துவத்தை குரு அவர்களே சூட்சுமமாக இருந்து நம்மள் உணர்வாக பெற துணை நிற்பாராக என்ற சங்கல்பத்தை கொண்டு இன்று சிந்தனைக்கு செல்வோம். இன்று நார்வே ஜூமில் இணைந்து அருள் தொண்டாற்றும் அனைத்து வேதாத்திரி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்கின்றேன். என்று சிறந்த முறையில் சிறப்பாக சாந்தி தவம் நடத்திய நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் தொகுத்து வழங்கிய அம்மா அவர்களுக்கும் நன்றியுரை வழங்கும் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை அளித்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் இறை அருளுக்கும் குருவின் அருளுக்கும் நன்றி கூறி வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு ஆறுமுகம். ஆறுமுகம் இதை கேட்டவுடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த முருக கடவுள் தானே, இல்லையா? இது பக்தி வழியில் இருந்துதான் நானும் மாற்ற வரணும். ஏன்னா மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேரு எல்லாம் அறிவின் வழி. பக்தி இல்லாம நானும் வராது. முதல் நம்பிக்கை வேணும், இறை நம்பிக்கை வேணும். குழந்தை பருவத்திலிருந்து அது வேணும். அப்புறம் விளக்கம் கிடைச்ச பிறகு விளக்கு வழி வாழக்கூடிய தன்மை இது வேணும் இல்லையா? இன்றைக்கு எல்லாத்துக்குமே இது வேணும். பக்திங்கிறது சிறு வயதில் அனைவருக்குமே வேணும். அது இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், குழந்தைகள் தினம். இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர் பிறந்த குழந்தைகள் தினமாக மே 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாட சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மனவளக்கலை கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் நிறைவாக வாழ எல்லா குழந்தைகளையும் வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ தலைப்பு சொல்லலாம். முருகக்கடவுள் இல்லையா? மனிதனுக்கு எப்போது கடவுளை பற்றிய தேடல் வந்தது அப்படின்னா, மக்கள் அப்பெல்லாம் எப்படி நாடோடிகளாகத்தான் வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல ஆங்காங்கு மரங்களை, செடி கொடிகள் மூலம் கிடைத்த காய் கனிகளை சாப்பிட்டு தான் வாழ்ந்தார்கள். தாவரங்க இல்லாத இடம் தேடி இருக்கிற இடத்தோடு நீண்ட பயணம் செய்வாங்க. ஒரு பசி துன்பம் தாங்காம இறந்தவர்களும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இறந்துட்டாங்க கூட தெரியாது, இருக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா பல சமயம் இது மாதிரி நடந்த அனுபவம் மூலம் அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அந்த அனுபவத்தில் பசி துன்பம் தொடர்ந்து வந்தால் இறந்து விடுவோம் என்ற அனுபவ அறிவு அப்பதான் வந்திருக்கு. நிறைய அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் பசி துன்பம் தாங்கலைன்னா இறந்துடுவோம் அப்படிங்கிற அந்த அறிவு, அப்ப அந்த உணர்வு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப என்ன சிந்திச்சிருக்காங்க அப்படின்னா, தான் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமான உணவு மரங்களிலிருந்து கிடைக்கின்றது. பழங்களும் காய்களும் தான் என்ற அனுபவ அறிவை பெற்றதால் மரங்களை மதித்து போற்றுவது, வணங்குவது என்ற அறிவு உருவானது. இல்லையா? இந்த நன்றி உணர்வின் காரணமாக தொடங்கியதுதான் செயலுக்கு இறை வழிபாடு. இந்த நன்றி உணர்வின் காரணமாக தொடங்கிய இந்த செயல், நன்றி உணர்வு செயலுக்கு தான் இறை வழிபாடு என்று வந்தது. இப்ப இறை உணர்வுக்கு அடிப்படை நன்றி உணர்வு இல்லையா? மரம் செடிகள் வளர வேண்டும் என்றால் அப்புறம் சிந்திக்கிறாங்க. நிலம் வேண்டும், நீர் வேண்டும், சூரிய ஒளி வேண்டும் என்று சிந்தித்து நிலத்தையே அப்போ பூமாதேவியாகவும் கடல் மாதாவாகவும் சூரியனை கடவுளாகவும் வழிபட்டு வந்தார்கள் இல்லையா? சிந்தனை வளர வர இவற்றுக்கெல்லாம் ஒரு மூளை இருக்க வேண்டிய என்ன உதயமானது இல்லையா? அப்பதான் பஞ்சபூதங்கள் கண்டு நிலம், நீர், வெப்பம், காற்று, ஆகாசம் என்று பஞ்சபூதங்களின் மதிப்பை உணர தொடங்கினாங்க. அப்ப அதுக்கெல்லாம் கோயிலுக்கு கட்டி அது வழிபாடு வந்திருக்காங்க இல்லையா? நம்ம இது இப்ப கூட இந்த கோயில்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? நிலத்திற்கு காஞ்சிபுரம், நீருக்கு திருவானைக்கால், நெருப்புக்கு திருவண்ணாமலை, காற்றுக்கு காளகஸ்தி, ஆகாசத்துக்கு சிதம்பரம். வேறு தெய்வத்திற்கு கோயில்கள், இந்த பஞ்சபூதங்களுக்கு கோயில்கள் அமைத்து வழிபட்டு வந்தன. ஆனா இன்றளவு என்ன, இப்போ பெரும்பாலும் மக்கள் கோவில்கள் தான் தெய்வம் இருக்குது என்று கூடி என்ன கூட்ட நெரிசல், ஒவ்வொருத்தரும் இடிச்சு தள்ளிட்டு முன்னாடி போய் நின்று சாமி கும்பிடணும்னு இன்று கோயில் வழிபாடு அந்த நிலையில தானே இருக்கு. எந்த தெய்வம்னு அடிச்சு எவ்வளவு கூட்ட நெரிசல், அது பிரதோஷம்
கிருத்திகை இந்த நாளெல்லாம் அந்த ஒரு நாள் தான் தெய்வத்தை நமக்கு தரிசிக்கணும் எண்ணத்துல கோயில் அவ்வளவு நெருக்கடி துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா. அதான் இந்த நிலையிலிருந்து மக்கள் மாற வேண்டும் என்றுதான் எவ்வளவோ சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் தத்துவங்களை வழிகாட்டி சென்றுள்ளனர் இல்லையா. வியாச பகவான் முதல் வேதாத்திரி மகிழ்ச்சி வரை இறை தத்துவத்தை கூறியிருக்காங்க இல்லையா. அது இந்த 20ஆம் நூற்றாண்டில் மகானாகிய நம்ம அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் தெய்வ நிலையை பற்றி விஞ்ஞான முறைப்படி பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் மனவளக்கலை என்ன பொக்கிஷத்தை கொடுத்து உள்ளார்கள் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா. என்ன சொல்றாங்க, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ என்று காந்த தத்துவத்தை பற்றி தெளிவட கூறியிருக்காங்க இல்லையா. வான்காந்தம் ஜீவகாந்தம் அந்த காந்த நிலையை உணர்ந்து கொண்டாலே ஆர்வம் பற்றி விளக்கம் கிடைச்சிவிடும். அதான் காந்த நிலை உணர்ந்து கொண்டால் கடவுள் ரகசியம் புரிந்து விடுன்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க இல்லையா. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர்கள் வரை எல்லாவற்றையும் உணர்த்துவோம் அதுவே காந்தமாம். எந்த ஒன்றை அறிந்துட்டால் இறைவன் முதல் உயிர்வது. இதெல்லாம் முந்தியோர்கள் அகத்தவத்தில் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உமையின்றி முட்டி மோதி நின்றனர். எல்லாம் எழுதியிருக்கு. அவங்களுக்கு சொல்லக்கூடிய உமை எதுன்னு சொல்லாம அவ்வளவு சிரமம் முட்டி மோதி நின்றனர். எவ்வளவு வார்த்தை கொடுத்திருக்காங்க மகான் இல்லையா. இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்தமான் மெஞ்ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே அப்படின்னு அணுவின் தகசி. நேற்று கோதை அம்மா சிறப்பா அந்த பிரம்மஞானத்தை சொன்னாங்களே. அணு எப்படி தோன்றுது, அணு வெளிப்படை, அதெல்லாம் எவ்வளவு சிறப்பா அந்த பிரம்மஞானத்தை அணுவின் ரகசியத்தை நம்மளுக்கு எளிய முறையில் நேற்று சிறப்பா அம்மா சொன்னாங்க இல்லையா. அந்த அணுவை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எல்லாமே நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். மகிழ்ச்சி நம்மளுக்கு எளிய முறையில் இந்த காந்த தத்துவத்தின் மூலம் நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா. இதை இப்ப சிந்திச்சு சைவ சித்தாந்தத்திலே இந்த காந்த நிலையத்தை 6 வகையா அவங்க பிரித்து கூறுகிறாங்க. அவங்க வார்த்தைகள் தான் வேறு, ஆனா அது பொருள் ஒன்றாதான். அதுல என்ன 6 சமயங்களா கூறுறாங்கன்னா, சைவ சமயம், சாக்த சமயம், வைண சமயம், சௌர சமயம், கானபத்தியம், கௌமார சமயம். இதெல்லாமே என்னன்னா சிவன் ஒன்றிலிருந்துதான் சக்தி வந்தது. அப்புறம் விஷ்ணு சங்கு சக்கரம் இதெல்லாம் சூரியன் இதெல்லாம் உணர்த்துதான் அந்த 6 வகையா. கானபத்தியம் அப்படின்னு வரும்போது விநாயகரை கொண்டு வந்தாங்க. ஏன்னா பஞ்சபூதங்களுக்கு அடிப்படை விநாயகன். அப்புறம்தான் கௌமாரம், அப்புறம்தான் முருக கடவுள். 6 தன்மாத்திரைகள் வரும்போது இந்த விளக்கங்கள்ல சைவ சித்தாந்தத்துல இந்த 6 சமயங்களாக இந்த கடவுள் இந்த ரகசியத்தை இப்படி கொண்டு வந்திருக்காரு இல்லையா. அதனால இதெல்லாமே கொண்டு வந்ததே இந்த காந்தத்தை பற்றிய தெளிவுதான். எல்லா சமயங்களும் சொன்னது இந்த காந்த நிலையத்தான். இப்ப ஆறுமுகம் கொண்ட கடவுள் யாருன்னு நம்ம கிட்ட கேட்டேன்னா, நம்ம அனைவரும் சொல்வது பேரு ஆறுமுகம் யாருக்கு இருக்கு, முருக கடவுளுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, முருகனின் தந்தையான சிவனுக்கே 6 முகங்கள் உண்டு என்கிறது சைவ சித்தாந்தம். சிவனுக்கே 6 முகம் இருக்கு அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுதுங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, 6 முகம் என்ன அப்படின்னா, அகோரம், ஈசானம், சத்யோசதம், வாமதேவம், சத்புருஷம், திருவதனம் என்று 6 முகம் கொண்டது ஆதிசிவம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்றாங்க. அகோரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கும் இருட்டு என்று பொருளாமா. அகோரம்னா கும் இருட்டாமா. கொளுத்து வெயில், இப்ப நம்ம பார்த்தா கொளுத்து வெயில் நேரத்துல கைகளை குவிச்சு வெளியிலே நின்று 2 கையை சேர்த்து 2 கை கூப்பி உள்ள பார்த்தோம்னா இருள் தான் இருக்கு. இப்ப சூரியனிலிருந்து வர கீழே வெப்ப அலைகளால பூமிக்கு காந்த அலைகள் அடைகின்ற தன்மாற்றத்தை தடுத்து விட்டாலே என்ன இருட்டுதான். அதான் சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. அங்க போய் என்ன திரை விளக்கி காட்டினா இருள் தான் காட்டுவாங்க, திரை விளக்கி காட்டுவாங்க சிதம்பர ரகசியம். அங்க பார்த்தா ஒண்ணு இல்லை, இருட்டு தான். அதான் இங்க இருந்ததுதான் சிதம்பரம். அந்த நடராஜ ஆடிட்டு இருக்காங்க, ஆடி முடிச்சு மீண்டும் இந்த இருப்பிடத்துக்கு வர வேணுங்கிற தத்துவத்தை அங்க சிதம்பர ரகசியமா சொல்லுவாங்க. அப்ப காந்த தன்மாற்ற அடையலை என்றாலே இருட்டுத்தான். இப்ப சுத்தவெளியில காந்த தன்மாற்றம் இல்லையே, அதுதான் இருட்டு. அது அகோரம்னு சொல்றாங்க.
ஈசானம் அப்படின்னா, ஈசா அப்படின்னா மூலம், நான் அப்படின்னா இல்லாதது. ஈசானம் என்பது தனக்கொரு மூலம் இல்லாதது, ஆதிசிவம், அனைத்தையும் ஆள்வது என்று பொருள்படும். தனக்கு மூலம் இல்லாம அனைத்தையும் ஆள்வது என்று பொருள். ஏன்னா ஒவ்வொருக்கும் தாய் தந்தை இருந்தாலும் அனைவருக்கும் யாரு பரசிவமாக, பரமபிதாவாக, தாய் மாணவராக இருப்பவன் இறைவன் இல்லையா? குருவாக, ஜீவாத்மாவாக வந்தவன் இறைவன், இயற்கை. அதுதான் எல்லாமாக வந்திருக்கு. கருவாக வந்தது அதுதானே. அதான் சொல்லுவாங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சத்யோ சதம் அப்படின்னா தண்ணிலிருந்து எழுச்சி பெற்ற சக்தி எனப்பொருள். தண்ணிலிருந்து எழுச்சி பெற்ற சக்தி. இது சமஸ்கிருத அதிக அதிக அகராதியில் என்னன்னா ஏவாள் அப்படின்னு சொல்றாங்க. ஏவாள் அப்படிங்க. அப்புறம் பைபிள் ஈவ்ன்னு ஒரு இயக்கத்திற்கு அடிப்படையா சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா ஆதிசக்தி அசோ ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் இஸ் மாஸ் என்கிறது. அதைத்தான் விஞ்ஞானமும் அதைத்தான் சொல்லுது. எப்படி கடிகாரத்தில் அலாரம் இல்லாமையே தானே உதிக்கின்ற சூரியனை போல இருப்பாய் இருந்த ஆதிசிவமே எழுச்சி பெற்று சக்தியாய் மலர்ந்தது. அதுக்குத்தான் அந்த சத்யோ சதம் அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. அப்புறம் வாமதேவம், வாமனா என்றால் சிறியது, தேவா என்றால் பெரியது. இப்ப வாமதேவம் என்பது எல்லை காண இயலாத பிரபஞ்சத்துக்கு மூலம். அது கண்களாலும் விஞ்ஞான கருவிகளாலும் காண இயலாத நுண்ணி இயக்க மூலப்பொருள்னு சொல்றாங்க. அணுக்களின் சேர்க்கை இருந்தால்தான் அனைத்து பொருள்களும் ஜீவன்களும். ஏன்னா ஆணையின் உடலும் எறும்பின் உடலும் என்ன சிறு சிறு திசைகள் ஆனது தானே, எண்ணிக்கைக்கேற்ப பருமன் மாறி. அதுதான் சிறியது பெரியது அப்படிங்கிறது தான் வாமதேவம் அப்படிங்கிறார். இப்போ புருஷம், சத் என்றால் சத் புருஷம். சத் என்பது இறைநிலை, புருஷா என்பது அறிவு. ஆதாளும் ஏவாளும் அறிவுக்கணியை புசித்ததால் தங்கள் நிர்வாணமாக இருப்பதை அறிந்தார்கள் என்கிறது பைபிள்ல அது சொல்றாங்க. அவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே யார் உருவத்துல என்ன வித்தியாசமே, ஆனா அறிவுக்கணியை சாப்பிட்டது தானே ஆணும் பெண்ணுங்கிற அறிவை உணர்ந்த முடிஞ்சதுன்னு பைபிள்ல ஒரு குறிப்பு சொல்றாங்க. அப்போ மகிழ்ச்சி என்ன அறியும் திறனுடையது அறிவு என்கிறார் இல்லையா நம் குரு இல்லையா? எனவே அறிவே தெய்வம் என பொருள்படும். அதான் சத்புருஷம் அப்படின்னா அறிவே தெய்வம் என்று பொருள்படுங்கிறார். கண்ணதாசன் ஒரு 4 வருஷம், எங்கள் அறிவென சொல்வது நீ அல்லவோ, இங்கு அசைவன யாவும் நீ அல்லவோ, எங்கள் திருச்சபை மாணிக்கம் நீ அல்லவோ, அன்பு தேவனின் தூதுவன் நீ அல்லவோ. அறிவுக்கு அவ்வளவு விளக்கம் கொண்டார். நம்ம மகிழ்ச்சியான வடிவம், துல்லியம், இயக்கு ஒழுங்கு என்ற விதியாக 5 பௌதியங்களை இயக்கி ஆள்வது ஆதிசிவம் இல்லையா? இயல்புக்கு விதியை மூலமாக கொண்ட இயற்கை சட்டம் தான், அதுதான் சத்புருஷம் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. திருவதனம் அப்படின்னா திரு என்பது காந்தம், திருவருள். சிவனின் 6 முகங்களில் 6வது முகமான திருவதனம் அப்படின்னா கண்களுக்கு தெரியாது என்கிறது சைவ சித்தாந்தம். கண்களுக்கு தெரியும் பொருளின் சுவையை, கண்களுக்கு தெரியும் ஒரு பொருள், அந்த சுவையை நாக்கு மூலம் ஜீவகாந்த அடையும் தன்மாற்றம் தானே. மூளை செல்கள் மூலம் அறிவு இனிப்பாக இனிப்பை நம்ம சொல்ல முடியுமா? இது எந்த கருவி மூலம் அடைந்து நம்ம இனிப்பை சொல்ல முடியும்? இந்த உணர்வு. திருவதனம் என்றால் காந்தம், அந்த உணரக்கூடியது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப அது எப்படி கத்தி இப்போ சாணம் பிடிக்கிற போது எப்படி இருக்கு, சுழல்கின்ற கல்லுக்கு அழுத்தப்படுகின்ற கத்திக்கு இடையே உள்ள காந்த அலைகள் கல்லுக்கு கத்திக்கு இடையே ஏற்பட்ட உரசல் தான் நெருப்பு பொறிகளாக தன்மாற்றம் அடையுது இல்லையா? அது அடைவது போலதான் சிவனின் 6 முகங்களில் இருந்து வெளிப்பட்ட 6 பொறிகளாக தோன்றிய சரவண பொய்கையில் 6 குழந்தைகள் தோன்றின அப்படின்னு இதை முடிக்கிறாங்க. சரவண பொய்கை அப்படின்னா மூலாதாரத்தை குறிக்கிறாங்க அவங்க சைவ சித்தாந்தம். இவர்கள் எல்லாம் என்ன திருவிழா நான் சினிமாவில எல்லாம் இதை பார்த்திருப்பேன். இவர்களையெல்லாம் 6 குழந்தை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். இந்த 6 முகங்களும் தனித்தனியாக வெளிப்படுவதை தான் என்ன சொன்னாங்க, விண்ணில அழுத்தமாக, காற்றில் ஓசையாக, நெருப்பில் ஒளி, திரவங்களில் சுவை, கெட்டி பொருள் மனம், இயக்கு ஒழுங்கியாகிய அறிவின் உணர்வும் திறமாகிய மனம். அறிவின் உணரும் திணர்ந்த மனம்
அறிவாக உணரக்கூடியது எது? மனம். ஆறுமுகம் என்று சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடார். இப்ப ஜீவன்களே இவை அனைத்தும் இணைந்த நிலை கந்தன் என்று பொருள்படும். அதாவது 6 வகையில் உயிரிலிருந்து வெளிப்படும் காந்த தன்மாற்றம் தான். அதுதான் 6 தான் நமக்கு காட்டியிருக்காங்க. அதாவது உயிரிலிருந்து 6 வகையில் உயிரிலிருந்து வெளிப்படுவது தானே காந்த தன்மாற்றம் இல்லையா? இயக்கத்திற்கும் காந்தத்திற்கும் உட்பொருளான சுத்தவெளியான சிவமே. இயக்கத்திற்கு காரணம், காந்தத்திற்கு வெளிப்படையான அந்த சிவம் அனைத்துமாக மாற்றம் அடைந்துள்ளது. இத பொதுவா இத்தனை விளக்கம் இங்க கொடுத்திருக்காங்க. ஆம் என்பது இறைநிலையின் தன்மாற்றத்தை விவரிப்பது. ஓம் என்பது இந்த விளக்கத்தை உணர்வதற்காக தவப்பயிற்சி முறை. ஆகவேதான் ஓம் என்ற பிரணவத்தின் நாயகனை என்ன கந்தன் என்கிறது கந்த புராணம். பிரணவத்தின் தந்தையே கந்த புராணம். காந்த புராணம் தான் கந்த புராணமாக சொல் வழக்கில் மாறியது என்கிறார்கள். இப்ப இனி 6 முகம் எப்படி ஒரு முகமானது? இப்ப 6 முகம் தந்தையோட முகம் இந்த நிலையில, இந்த சுத்தவெளியோட நிலையில் நமக்கு இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இனி 6 முகம் எப்படி ஒரு முகம் ஆனது என்பதே சிந்திக்கலாம் இல்லையா? 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம். சிந்தனை உயருங்கா ஜீவகாந்தம் சிதர்வதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். இது குருமகாணி தத்துவம் இல்லையா? இப்ப பாறையை செதுக்கி செதுக்கி நமக்கு வேண்டிய சிற்பத்தை வடிவமைப்பது போல் மனதை நல்ல செதுக்கி இன்ப துன்பங்களுக்கு ஆட்படாத பக்குவத்தை பெறும்போதுதான் அப்ப என்ன, நமது ஆத்மாவில் இருந்து ஜீவகாந்த அலைகள் தோன்றுவதை உணர்ந்து ஆத்ம தரிசனம் பெற முடியுங்கிறார். இந்த அனுபவத்தை தான் எல்லாம் வல்ல இறைநிலையே என்ன ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை மற்றும் மனமாக 6 வகையில் தன்மாற்றம் அடைவதை உணரலாம். எப்படி? மனதை அந்த நிலைக்கு பக்குவப்படுத்தணும்னு சொல்ற. அப்பதான் என்ன ஆகும்? புலன்கள் நிறைவேறும். புலன்கள் நிறைவேறாம நம்ம எவ்வளவுதான் தவத்தில் இருந்தாலும் அது நிலைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த புலன்கள் அடக்கம் பெறணும், நிறைவு அடையணும் பாக மகர்ஷி. சரி, உனி அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பாடல் தானே இந்த 6 முகம். அது என்ன அப்படிங்கிறத சிந்திக்கலாம். அவரு பாடல் எவ்வளவு தத்துவங்கள் நிறைந்ததுதான். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுபடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம்புளிர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலமே அமர்ந்த பெருமாளே. இது மார்கழி மாசம் பஜனைக்கு பாடிட்டு வர்ற பாட்டு. இதை கேட்டுட்டே இருக்கோம். ஆனா இதுக்குள்ள அமர்ந்த உண்மைகளை நாம உணர்ந்தது இந்த மகிழ்ச்சி. நம்மளுக்கு இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்த பிறகுதான் எவ்வளவு இதெல்லாம் மார்கழி மாசம் தினம் பாடிட்டு வருவாங்க இந்த பாட்டை. ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று. என்ன அப்படின்னா, அளப்பரிய சிறப்பு மிக்க மயில் போன்ற வண்ணமயமான பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்களாகவும் சூரியன்களாகவும் கோள்களாகவும் உயிரினங்களாகவும் மனிதராகவும் இன்ப துன்ப உணர்வுகளாக எண்ணற்ற திரு விளையாடல்களை நிகழ்த்துகின்ற காந்த கடவுளை முருகா. ஏறுமையில் ஏறு விளையாடு முகங்களுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறாங்க. திரு விளையாடல்களை நிகழ்த்துகின்ற காந்த கடவுளை. காந்தம் தான் இத்தனை நடத்துறது. ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. சிவனும் சக்தியும் இணைந்ததுதான பிரபஞ்சம். பஞ்சபூதங்களுக்கு காந்தம் என்று, பஞ்சபூதங்களும் காந்தமும் என்று உணர்ந்து தெளிந்த ஞானத்தை குமரனான நீ குருஸ்தானத்துக்கு உயர்ந்து இல்லையா, ஆதிசிவமான பரம்பொருளுக்கே பெருணவு தந்த தத்துவத்தை போதித்த குமர குருபரா. ஏன்னா ஓமெனு மந்திர
பிரம்ம அந்த ரகசியம் அதே தெரியாம பிரம்ம உயிர்களை படைக்க கூடாதுன்னு ஜெயில அடைச்சிட்டாங்கன்னு ஒரு புராண கதைகள்ல சொல்றாங்க இல்லையா. அப்ப சிவமே வந்து முருகக்கடவுள்கிட்ட அப்ப சிவனும் அது என்னன்னு கேட்க குருஸ்தானத்துல இருந்து இந்த ஓம் என மந்திரத்தை உபதேசத்தால குருமா அந்த ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. ஆத்மாத்மாக உன்னிடம் சரணடைந்தவர்களை தீய வினை செய்ய விடாமல் காத்து என் செயல் எல்லாம் உன் செயலே என்று தெய்வ நீதியை மதித்து வாழ வைக்கும் குமாரா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. ஆணவம் என்ற கிரஞ்சு மலையை தகர்க்கும் சக்தி வாய்ந்த கூரிய வேல் போன்ற நுண்ணிய அறிவுள்ள கதிர்வேலா. நுண்ணிய அறிவுள்ள கதிர்வேலா, ஆணவத்தால் தானே தவறு செய்கின்ற போது எனக்கு துன்பத்தை கொடுத்து என்னை திருத்துகின்ற கந்தா அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடு. மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே. தெய்வ நிதிக்கு முரண்படுகின்ற அரக்க குணம் உள்ள மனிதர்களை வேச பக்திதாரர்களை தண்டிக்கின்ற சுப்பிரமணியா. ஏன்னா அரக்க குணம் இப்ப தீபாவளி முடிஞ்ச சூர சம்ஹாரம் நடக்குது இல்லையா, 6 தலை வெட்டுறாங்க இல்லையா, வேண்டாத குணங்களை எல்லாம் சீரமைக்கிறது தான் அதெல்லாம் அப்படி நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. அரக்கர்கள் அப்படின்னா தீய குணம் உடையவர்கள், தேவர்கள் அப்படின்னா நல்ல குணம் உடையவர்கள். இதைத்தான் நம்மளுக்கு எடுத்து கூறியிருக்காங்க. வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்றே. சக்தியின் அம்சமான ஜீவாத்மா இல்லையா, ஜீவாத்மா தன் மூலமான பரமாத்மாவோடு இணைவதே மனித வாழ்வின் சிறப்பான நோக்கம் என்று உணர்த்தும் தனிக்காசலா அப்படிங்கிறார். ஏன்னா சக்தியும் சிவமேனே, ஏன்னா அந்த ஜீவாத்மாவை உணர்ந்துதான் அந்த பரமாத்மாவோட லயமாகும். அது அந்த அந்த அதுதான் வாழ்வின் நோக்கம்னு நம்ம மகிழ்ச்சி நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா. ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். என்ன ஆறுமுகம்? ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை, எண்ணம் என்ற 6 வகையிலும் எனது அறிவை இயக்க செய்யும் மூலமான பரம்பொருள் எதுவென நான் உணர அருள் புரிவாய் கார்த்திகாயா. 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். ஏன்னா இந்த 6 வகையில காந்த தன்மாற்ற ஆளுற அதுக்கு மூலமான என்ன? மூல பரம்பொருளை எதுவென நான் உணர அருள் புரிவாயாக அப்படின்னு அது கேட்கிற. 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும்னு. அப்ப ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை அனைத்திலும் அறிவு சுடராக ஜோதியாக மலை மீது என்ன ஜோலியாக திருவண்ணாமலை இல்லையா, தலை மீது என்ன இருக்காங்க? பிரம்மதந்திரமாக விளங்கும் ஆதி சிவத்தின் மறி வடிவமே சிவகுமாரா. சுடராக ஜோதியாக மலை மேலேயோ நம்ம பிரம்மதந்திரம் துரியதவன் சொல்ற கேட்வே ஆஃப் காட் சொல்றாங்க இல்லையா, அதே சிவத்தின் மறிவடிவாக இதெல்லாம் உணரக்கூடிய தன்மையே வேணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இவ்வளவு 8 வரியில நம்மளுக்கு இவ்வளவு இயற்கை தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இயற்கை நீதியை புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் இல்லையா. மனதில் உள்ள மாசுகள் நீங்கிவிடும். பல 1000 பிரிவு எடுத்தாலும் இந்த பதிவுகளை மாற்றலாம். மகிழ்ச்சி நம்மளுக்கு எளிய முறையில் நல்லா கொடுத்துருக்காங்க இல்லையா. 5 அறிவுள்ள விலங்கினங்களுக்கு பயிற்சியோ பாடமோ தேவையில்லை. ஆனால் மனிதனாக வந்த நமக்கு எத்தனை பாடங்கள் தேவைப்படுகிறது. எத்தனையோ மகான்கள் காலங்காலமாக பக்கமும் எழுதி குவிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் மாறி இருக்கிறார்களா என்றால் கேள்விக்குறிதான். எல்லாம் அதான் சொல்லுவாங்க, மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டால் வாழும் வகையும் புரிந்து கொண்டால் இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. என்ன? மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை அப்படின்னு மருதகாசி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம உணரணும். ஏன்னா இது எல்லாம் செயல்படுத்துதான் நம்ம மகிழ்ச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு முறை கோவிலுக்குள் செல்லும் கல் தெய்வமாகிவிட்டது இல்லையா, அந்த சிலை தெய்வமாகிடுச்சு. ஆனால் 1000 முறை கோயிலுக்கு செல்லும் மனிதன் மனிதனாக மாறவில்லை. இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு எளிய இருக்குது இல்லையா. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் எப்படி இருக்கு. நம்ம அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள்
செயல்படுத்தும் முறைகளாக இதெல்லாம் உணரக்கூடிய அந்த காந்தத்தை, தெய்வத்தை, செயல்முறையை, வாழ்க்கை நோக்கத்தை உணரக்கூடிய முறைகளாக மனவளக்கலையில் என்ன தவங்களாக, தற்சோதனைகளாக, காய்கள் பயிற்சிகளாக எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா? செயல்படுத்தினா தானே விளைவு வரும். இதை சொல்லி பேசி இதெல்லாம் எவ்வளவு நம்மளுக்கு பேசுவதால் ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? இதெல்லாம் செயல்படுத்தணும் இல்லையா? ஒரு கவியை இந்த கவியை சிந்தித்து பார்த்தா இத்தனை தத்துவம் நம்ம மகிழ்ச்சி நம்ம ஒரு கவியில இவ்வளவு தத்துவத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதை சிந்திச்சு பார்த்தாலே போதும், இவ்வளவு தத்துவம் நம்ம இப்ப படிச்சது இவ்வளவு இந்த கவிக்குள்ள அடங்கி இருக்கு. என்ன? இருப்பு நிலை, இயக்கவின், விரிவலை, காந்தம் இந்நான்கும் பேரியக்க மண்டலத்தின் மூல தத்துவங்கள். இந்த பேரியக்க மண்டலத்தில் ஒண்ணு இல்லை, இருப்பு நிலை, இயக்கவின், விரிவலை, காந்தம். இது நாளும் புரிஞ்சுட்டா எப்படி இருக்கு பாருங்க. அது எப்படி இருக்கு? கருப்பொருளாம் சுத்த வெளி, காந்தத்தின் இருப்பு கண்களுக்கு எட்டா. கருப்பொருளாம் சுத்த வெளி, அந்த கருப்பொருளாம் சுத்த வெளி, காந்தத்தின் இருப்பு கண்களுக்கு எட்டாது. அது எப்படி உணர முடியும்? கருத்ததுவாகி கலங்கமின்றி கலங்காமல் நிலையோடு நிற்கும் போது. எத்தனை வார்த்தை! கருத்து அதுவாகவே மாறி கலங்கம் என்று எந்த சந்தேகம் இல்லாம அதுவாக சொல்லுவாங்கல்ல, உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து அந்நிலையில். அத கருத்ததுவாகி கலங்கமின்றி கலங்காமல் நிலையோடு நிற்கும் போது. விருப்பு வெறுப்பின்றி. இப்ப மனதுக்கு விருப்பு வெறுப்பு வருமா? மனம் விரிந்து அது பெருநிலையோட அப்படியே விரிந்து நிற்கும் இல்லையா? விரிந்து நின்ற பெருநிலையில் விளங்கி விடும் தெய்வ நிலை. தெய்வ நிலை என்ன? விண் முதல் மண் வரையில் எல்லாமே அணுக்கள் இல்லாம அது ஒண்ணும் கிடையாது. விண் முதல் மண் வரையில் உரித்தரித்த அனைவருக்கும் உள்ளமைந்த உண்மை நிதி. எல்லாத்தையும் அது எந்த சுத்தவெளியிலிருந்து பிரபஞ்சம் தோன்றியதோ அது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துக்குள்ளும் இல்ல உள்ளமைந்த அதுக்குள்ளேயே இந்த இதை உணர எப்படி? உண்மை நாடி மனம் நிலைக்க உணரலாம் இவ்வுண்மை. மனதுக்குள்ள இந்த ஒடுங்கி ஒடுங்கி ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கன்னு மகிழ் சொல்வார். இதெல்லாம் உணரக்கூடிய தன்மை இந்த உண்மைக்குள்ள இருக்கு. இது எப்படி எல்லாமாக அதுவாக இருக்கிறது. மகிழ்ச்சியர் கவியில் சொல்ற, கல் மண் நீர் புல் எதை நினைத்த போதிலும் பொது நடனம் இறையறிவாய் பொருந்தி ஆட கண்டேன்னு ஒரு கவியில் குறிப்பிட்டார். எல்லாமே அதுக்குள்ளேயே அமைந்த நிதி இந்த காந்தத்தை. இதெல்லாம் நம்மளுக்கு எளிய முத்தல் தத்துவத்தை இந்த 8 வரியில நம்மளுக்கு மகிழ்ச்சி எளிய முறையில் உணர்த்தியிருக்காங்க. இதெல்லாம் அனுபவம் தான், புரியுதுங்களா? எல்லாம் அந்த உயிர் முதல்ல நமக்கு இந்த உயிரை உணரணும். முதல்ல அதுதான். உயிரை உணராமல் அந்த உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மைகளை நம்மளால உணர முடியாது. முதல்ல உயிர் உணர்வு பெற வேண்டும். அதுக்குதான் ஒரு சித்தன் கூட சொல்றாங்க, சாஸ்திரங்கள் வேதங்கள் பல கோடி கற்றாலும் சமய நெறிகளில் ஆச்சாரம் ஆனாலும் பாத்திரமேந்தி புறத்தே அலைந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் வருத்தினாலும் மாத்திரை பொழுதோன்னு யமன் வரும்போது செல்லாது. என்ன பண்ணும்? சூக்குமமா இத்தோணி கவலி முன்னே சுக்கானை நேர்படுத்திக்கொள் அப்படிங்கிறாரு. நீ எத்தனைதான் சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் கற்று ஆச்சாரமாக இருந்தாலும் அனுகிரகம் பண்ணாலும் என்ன பாத்திரம் ஏந்தி எனக்கு ஒண்ணு இல்லைன்னு புறத்தே அழிந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் வருத்தாலும், ஏன்னா விரதம் அந்த விரதம் இருக்கு இந்த விரதம் இருக்கு அப்படின்னால சொன்னாலும் யமன் வந்த நொடியில் இதெல்லாம் பயன்பெறாது. அதுக்கு என்ன? இந்த தோணி சூக்குமமா இத்தோணி இந்த உடம்பு மகிழ்ச்சி சூக்குமமா குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி அப்படின்பது இந்த உடம்பு விழுமுன்னே சுக்கானை நேர்படுத்த உயிர் உணர்வு பெற்றுக்கொள். உயிரை உணர்ந்தாதான் அந்த உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த காந்தத்தை எல்லாம் நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. எல்லா சித்தர்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. மகாகவி பாரதியார் 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள். அறிவிலிகள்ங்கிற 1000 தெய்வங்களும் தேடி அறிவிலிகள்ங்கிறார். பல 1000 வேதம் என்ன சொல்றது? அறிவு ஒன்றே தெய்வம் உண்டாமெனில் கேள் இறை. வேதங்கள் சொல்றது அறிவுன்னு தான் சொல்றது, நீ கேட்கலையா அப்படிங்கிறார். நாமம் பல கோடி ஓர் உண்மைக்கு உளவென்று
நான்மறை கூறிடுமோ அங்கோர் நாமத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என்று அந்த நான்மறை கண்டுதான். நாமம் வேதங்கள் எல்லாம் என்ன நாமம் பல கோடி சொல்ல, இந்த நாமத்தையே நீங்க தெய்வம்னு கண்டு துதிப்பீங்கன்னு அந்த நார்மறைக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே மிக மிக சிறந்த இதில் இருக்கு. அது திருவிளையார் புராணத்திலும் கூட ஒண்ணு நம்ம சினிமால எல்லாம் கூட பார்த்துருப்போம். நாரதர் ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து முழுசாக சாப்பிட வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப என்ன இதுல அர்த்தம் அப்படின்னா, பஞ்சபூதத்துக்கு அதிபதியான விநாயகருக்கு தான் ஞானம் தேவை. ஏன்னா பஞ்சபூதத்துக்கு உணரும் தன்மை கிடையாது, காந்த அப்ப வெளியில இல்லையா? அதுக்குத்தான் ஞானம் தேவை. விநாயகர்கிட்ட ஞானத்தை பற்றி தெரியாது இல்லையா? அது ஜடப்பொருள் இல்லையா? உள்ளவர்களுக்கு ஞானம் தேவைப்படும். ஆனால் என்ன, நான் உணர்கின்ற தன்மையுடைய காந்தத்துக்கு, கந்தனுக்கு உணரும் தன்மை காந்தத்துக்கு தானே உண்டு. கந்தனுக்கு ஞானம் தேவை பெற்ற இல்லை, அவன் ஞானத்தையும் மேற்கே அடைஞ்சாச்சு. ஞானம் பெற்ற பிறகு முருகனுக்கு இன்னொரு ஞானம் தேவையில்லை. அதுதான் காந்தத்தை அறிந்த முருகனுக்கு என்ன, தனக்கு மூலமான விண் என்று அதற்கு மூலமான சிவம் என்று அறிய நேரம் தேவைப்பட்டு, அதான் மயில் எடுத்துட்டு உலகத்தையே சுற்றி போயிட்டாங்க. விநாயகர் தாய் தகப்பனை சுத்தி வந்து அந்த பழத்தை வாங்கிட்டாங்க. இந்த கருத்தை நம்மளுக்கு இந்த கதை மூலம் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாங்க. எல்லாமே நம்ம உணர்ந்துகிட்டா வேற தெய்வ நிலை, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிய முடியாது அப்படின்னு மகிழ்ச்சி நம்ம காந்த தத்துவத்தை மிக எளிய முறையில் விஞ்ஞான முறைப்படி, அது இந்த அந்தமான் விஞ்ஞானத்தோடு அணுவின் நாணம் இணைந்து ஆக்க நாணம் போன்றதே காந்தம் விளக்கியிருக்காங்க இல்லையா? இந்த காந்தத்தை உணர்ந்து கொண்டால் இந்த காந்த கடவுள்கள் எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இப்ப வாழ்வின் நோக்கம் புரிஞ்சுவிடும், வாழும் வகையும் தெரிந்துவிடும். அப்ப எல்லாரிடம் எப்படி நம்ம வாழணும், வாழ்க்கை நிறைவாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு காந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் வாழலாம் என்று மகிழ்ச்சி நம்மளுக்கெல்லாம் எடுத்து கூறியிருக்காங்க. அதை கடைப்பிடிப்போம், நாமும் வாழ்வோம், மற்றவர்களுக்கும் வாழ வைப்போம் என்று கூறி இதை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.